ஒரு நல்ல திரைப்படம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இயல்பு வாழ்க்கையில் ஒரு 4-5 நாள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடுவில் ஒரு 4-5 நாள் அந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருந்தால் அது நல்ல திரைப்படம், நல்ல வெப் சீரிஸ், நல்ல கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து டியர் சைல்டு. ஓகே, இது வந்து ஜெர்மனில் ஒரு ரைட்டர் ரோமி ஹாஸ்மன் அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு நாவலினுடைய திரைப்படம்னா வெப் சீரிஸ் தான் வந்து இந்த டியர் சைல்டு. இது வந்து ஒரு மினி வெப் சீரிஸ்னால் ஒரு 6 எபிசோடு தான். ஒரு எபிசோடு 50 நிமிஷங்கள் வருது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, வித் சப்டைட்டிலோடு இருக்குது. வயது வந்தவர்களுக்கு மட்டும். இந்த கதை என்ன போச்சு வந்துச்சு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ பிடிக்கிறதுக்காக லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே, இந்த டியர் சைல்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, அன்பு குழந்தையே அப்படின்னு சொல்லலாமா? அப்படி தான் சொல்லணும், டியர் சைல்டு. இந்த வெப்சீரிஸ் வந்து உண்மையிலே மிரட்டலான ஒரு வெப்சீரிஸு, ஒரு சைக்கலாஜிக்கலான நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சீரிஸ். ஏன்னா இந்த கதையே அப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த வெப்சீரிஸை என்னை பார்க்க தூண்டியது விக்டர் சாமுவல். அவர் வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஜாக்கி சினிமாஸுடைய ஃபேன். அவர் எந்த படம் பார்த்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் ஜாக்கி இதை பாருங்கள், இது உங்கள் டேஸ்ட்டில் இருக்கும், டக்குன்னு அனுப்புவார். அந்த மாதிரியான ஒரு நண்பர். ஏன்னா 2 பேருடைய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவர் தான் வந்து இந்த வெப்சீரிஸை பாருங்கள், மிரண்டுடுவீங்க. உண்மையிலே ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தே மிரண்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி இது மொத்தம் 6 எபிசோடு. ஒன்றும் இல்லை, லீனா பெக் அப்படின்ற ஒரு பொண்ணு, பேர் கூட கொஞ்சம் சரி விடுங்க, பழைய கதை. லீனா பெக் அப்படின்ற பொண்ணு வந்து காணாமல் போகிறா. இது காணாமல் போகிறா அப்படி வச்சுக்காங்க. பட் படம் வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணு நைட் ட்ரெஸ்ஸில் வரா, காரில் ஆக்சிடெண்ட் ஆகிறா. ஆக்சிடெண்ட் ஆனதுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வருது, ஆம்புலன்ஸ் வருது. அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. கூட வந்து ஒரு 8 வயசு சிறுமி கூட போகிறான். அவள் பேர் வந்து ஹேனா. பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து லீனா பெக் அப்படின்னு 13 வருஷத்துக்கு முன்னாடி லீனா பெக்னு ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா. ஒருவேளை இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு போலீஸு ஃபோன் பண்ணுறான். ஸோ போலீஸ் ஃபோன் பண்ணதுமே என்ன ஆகுது, அவங்க அப்பா அம்மா, அதாவது லீனாவுடைய 13 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன லீனாவுடைய அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு புதியன்னு ஒடியாராங்க. ஒடியாந்து செக் பண்ணால் அது லீனா பெக் இல்லை. அப்போ அது யார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த பொண்ணு பேர் வந்து ஜாஸ்மின் கிராஸ். இது வந்து ஃபஸ்ட் எபிசோடு ஒரு கதை சொல்லணுன்றதுக்காக சும்மா சொல்கிறேன், ஏன்னா ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்லலை. கூட வந்த பொண்ணு அண்ணா. அப்போ இந்த ஜாஸ்மின் கிராஸ் எப்படி அந்த காட்டு பகுதியில் அடிபட்டா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு போலீஸு தோண்டி துருக்கிட்டு போகுது. பெரிய பெரிய ஆச்சரியங்கள், அதிர்ச்சிகள் எல்லாமே காத்திருக்கு. அதை எதையுமே நான் ஸ்பாய்லர்ஸில் சொல்லலை. ஸோ அதனால் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலான அனலைசஸ் போகிறோம். டெக்னிக்கல்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக பார்த்துட்டு வந்து பார்க்குறவங்க வாங்க, ஏன்னா ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் எங்கேயுமே நான் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, சொல்கிறேன். ரைட், இந்த வெப்சீரிஸ் நான் டெக்னிக்கலாக நான் வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து, மிக முக்கியமாக குழந்தைகள் பற்றிய அந்த புரிதல்கள் வந்து தெரிந்து எடுக்கப்பட்டது மாதிரி இருந்து. குழந்தைகளுடைய உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும்போது, அப்போ தான் வந்து டைரக்டர் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இசபெல் கிளீஃபைல் அவங்க தான் இந்த படத்தில் அந்த வெப்சீரிஸ் 6 வெப்சீரிஸில் அவங்க 3 எபிசோடு அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த குழந்தைங்க போர்ஷன்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஜூலியன் பாக்சன் அப்படின்றவர் 3 எபிசோட் பண்ணியிருக்காரு. இது 2023 வந்த வெப்சீரிஸு. இந்த 6 எபிசோடுமே 2 டைரக்டர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அற்புதமான நடிப்பை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா 2 பேர் இந்த வெப்சீரிஸில். ஒன்று வந்து ஹேனா அப்படின்னு நடித்த நைலா ஸ்கம்பர்ட். அவங்க வந்து அந்த பொண்ணு, குட்டி பொண்ணு, 8 வயசு பொண்ணு இருக்குல்ல, அது அதாவது ஒருத்தவன் மனசில் வந்து தொடர்ந்து பதிய வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை எப்படி மாறுன்றதுக்கு அந்த கேரக்டர் உதாரணம். ஐ எம் அ பிக் கேர்ள், ஐ நோ எவ்ரிதிங். இதே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க, இப்போது ஸ்கூல் லீடர், கிளாஸ் லீடருக்கு டக்குன்னு ஒரு பதவி கொடுத்தா அதுங்க வந்து அப்படியே பயங்கரமாக வேலை பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஜோனத்தன் ஒரு குட்டி பையன், அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். இதில் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஜாஸ்மின் கிராஸுடைய நடிப்பு, அதாவது கிம் ரெட்லி தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த பதட்டம், அதாவது சைக்கோ வந்து சாதாரண சைக்கோ இல்லை. அவன் எப்படின்னா 7 மணிக்கு எழுந்துருந்தணும், 8 மணிக்கு சாப்பிட்றணும்,
11 மணிக்கு தான் ஒன்றுக்கு போகணும். அந்த மாதிரி அதாவது அவன் இல்லைனாலும் மைண்ட் வாய்ஸில் அவன் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியே ஆன ஒரு ஃபீலு. அது அந்த குழந்தையும் சரி, அந்த ஜாஸ்மின் கிராஸும் சரி, இந்த மாதிரி இப்படி ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன லீனா என்ன தாண்டா ஆனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அதுக்கு மேலே போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எபிசோடில் அவங்க வந்து கலகலக்க வச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த மாதிரி வெப் சீரிஸை நீங்கள் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினி வெப் சீரிஸில் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வெப் சீரிஸ் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு கேத் வின்செல்ட்டுடைய வெப் சீரிஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். ஃபண்டாஸ்டிக்கான மினி வெப் சீரிஸ் அது. என்னால் வாழ்க்கையில் பேர் டக்குன்னு மறந்துட்டேன், ஞாபகம் இருக்கிறவங்க பின்னாடி போடுங்க. கேத் வின்செல்ட்டுடைய ஃபண்டாஸ்டிக். அந்த மாதிரி மினி வெப் சீரிஸ் ஒரு 6 எபிசோடு 7 எபிசோடு முடிச்சிடணும், ஓகேவா? அந்த மாதிரி மினி வெப் சீரிஸ் யாராக இருந்தாலும் தயவு செய்து பின்னூட்டங்களில் போடுங்க. அது வந்து நான் பார்த்ததா பார்க்காத வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு தோணுறத போடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹான்ஸ்லோ அப்படின்றவர் தான் வந்து ஜர்ட் போலிங் அப்படின்ற டிடெக்டிவாக நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த லீனா பெக்கோடைய கேஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவார் 13 வருஷமாக தூக்கம் இல்லாமல். அவர் என்னதான் ஆச்சு அப்படின்ற அந்த இருக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஏன் இந்த 13 வருஷமாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்னன்னா, இந்த திரைக்கதையில் போகிற போக்கில் சில விஷயங்களை வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்குள்ள வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தெம் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் யோசிக்கலாம், ஓகேவா? பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன லீடில் வந்து அந்த கேரக்டரை வந்து சொல்லிட்டு போங்க. லீனா பெக்கோட அம்மாவுக்கும் இந்த டிடெக்டிவுக்குமான உறவு என்ன அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வாட் இஸ் த பிஹைண்ட் இட் அப்படின்றத அதான் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் கடந்து போனால் போதுன்ற மாதிரி தான் அந்த உறவை வந்து அவங்க நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக போகவே மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு வெப் சீரிஸ் மேக்கிங்கில் வந்து என்னை வந்து கவர்ந்த விஷயமா நான் சொல்கிறேன். அதே மாதிரி டெக்னிக்கலாக எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்லேருந்து, அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான ஃபிலிமுக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பங்கு பெரும் பங்கு. இந்த பசங்களை கேபிட்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. ஆக்சுவலி அதுக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டிடுவீங்க. இந்த பிரச்சனை சம்பவம் நடந்தது, அந்த இடத்த ஒரு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சா இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த போலீஸு தன்னுடைய உயரதிகாரிக்கு சொல்கிறா. அவங்க பேர் வந்து ஐடா கர்ட். அந்த கேரக்டர் வந்து ஐடா கர்ட் கேரக்டர் வந்து ஹாலி லூயிஸ் ஜோன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு போலீஸ் நூல் பிடிச்ச மாதிரி எதையுமே, ஒரு போலீஸ்ன்றவங்க யாரும் எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. நூல் பிடிச்ச மாதிரி அப்படி போகும்போது பெரிய சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு காத்திருக்கும். அதுதான் இந்த வெப்சீரிஸில் நான் ரொம்ப அதிசயத்த விஷயம். ஸோ அதனால் பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். அந்த பசங்க வந்து எப்படி சைக்காலஜிக்கலாக மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து. இன்னொன்று வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேங்க. தனியாக நீங்கள் போகிறீங்க, அதாவது ஜனத்திரல் இல்லாமல் தனியாக நீங்கள் போகிறீங்கன்னா காதில் ஹெட்ஃபோனு போட்டு இல்லை ஏர்பட்ஸ் போட்டு பாட்டு கேட்டுன்னு போகாதீங்கன்றதுக்கு இந்த வெப்சீரிஸ் உதாரணம். ஒரு சைக்கோ நினச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவன் கடத்துவான் அப்படின்றதா. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பீங்க, நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது போகாதுன்ட்டு. ஆனால் எல்லாம் சாத்தியம், நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸ் சொல்கிறது. அதனால் ஏன்னா அந்த ஜாஸ்மின் கிராஸ் வந்து கடத்தப்படுறது எப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏன்னா ஒரு சினிமாவோ ஒரு வாட் எவர் இட் இஸ் அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு ஒன்று இருக்குது. நாம் இதை செய்யக்கூடாது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்கள். தனியாக நடக்கக்கூடிய இடத்துல நான் துணைக்கு வந்து பாட்டு கேட்குறேன் அப்படின்னா யாருனாலும் பின்னாடி வந்து நீங்கள் வேறு உலகத்தில் இருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ், மினி வெப் சீரிஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினி வெப் சீரிஸ் 2023 அப்படின்னு நான் இந்த வெப் சீரிஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சைக்கலாஜிக்கலாக இது வந்து ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் இந்த மாதிரியான சீரீஸை சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அவங்க நிச்சயமாக இதை வந்து நீங்கள் பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுங்க. வயது வந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது, சீன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் ஆனால் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு 3-4 நாளைக்கு வந்து தூங்காத அளவுக்கு இது பண்ணும். இதுதான் டியர் சைல்டு மினி வெப் சீரிஸ்க்கான ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4. அப்படி ஒரு தரமான ஒரு இயக்கம், ஒரு சைக்கலாஜிக்கலான டிஸ்டர்பன்ஸை வந்து இந்த வெப் சீரிஸ் ஏற்படுத்துறதுக்கு இந்த படத்தினுடைய இயக்கமும் அதனுடைய டயலாக்ஸும் மிக முக்கிய காரணம். ஸோ அதனால் வந்து மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ், மினி வெப் சீரிஸ் அப்படின்னு நான் இதை வந்து பரிந்துரைப்பேன். ஜாக்கி சினிமாஸ் நேயர்கள் கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொல்கிறேன். வேறு என்ன, இது போன்ற சீரிஸ் எதாக இருந்தாலும் பெருநங்களை தெரிவித்து வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.